Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Some Basic Concepts of Chemistry, class 11. So the previous session we discussed about mole concept. Mole concept na ennanu paathom. Today we are going to see some of the calculations involving mole concept. Mole அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து different number of particles determine பண்ணலாம். அதனுடைய வால்யூம் ஆக்குபைட் அதில் இருந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கால்குலேட் பண்ணலாம். மோலார் மாஸ் அவங்க தெரிஞ்சாலும் we can able to determine the number of particles. மோல் கான்செப்டை அவோகட்ரோ நம்பர், மோலார் வால்யூம், மோலார் மாஸ் இவங்க மூணு பேரு கூட ரிலேட் பண்ணோம்னா we can get the number of formulae. So for example, let us take mole na எந்த லெட்டர்ல டினோட் பண்ணணும் n. ஜஸ்ட் என்ன மாதிரியான லெட்டர் யாராருக்கு டினோட் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ மோல் என்னன்ற லெட்டர்ல டினோட் பண்ணணும். அவகட்ரோ நம்பர் n சப்ஸ்கிரிப்ட்ல a இருக்கணும். தென் n அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், m small m that is a lower case m mass of the given substance, upper case m with m இது molar mass of the given substance and m with v that is molar volume. Molar volume na 1 mole of the substance occupy 22.4 liter per mole nu கொடுத்திருக்கோம். But in the molar volume that will be changed depends upon the conditions we have taken. Pressure, volume, temperature இந்த மூணு பேர்ல வால்யூமை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம்னா then how the pressure and temperature is taken. ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ let us find molar volume. சப்போஸ் நீங்கள் வால்யூமை 273 கெல்வின்லையும் 1 பார் ப்ரெஷர்லையும் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா then it is equal to 22.71 லிட்டர்னு எடுத்துக்கணும். ஸோ ப்ரெஷர் பாரில் இருந்ததுன்னா வால்யூம் மஸ்ட் பி இன் 22.71 liter. அதாவது 1 mole of the gas that occupies 22.71 liter at 273 Kelvin and 1 bar pressure. 273 Kelvin வெப்பநிலையிலையும் 1 பார் அழுத்தத்திலும் ஒரு மோல் வாயு எவ்வளவு வால்யூம் கன அளவு ஆக்குபை பண்ணும் 22.71 liter. Similarly, volume occupied by 1 mole of any gas at 273 Kelvin and 1 atmospheric pressure. Bar not 22.71 liter occupy பண்ணம். அதே 1 atmospheric pressure எடுத்துக்கிட்டோம்னா that occupies 22.4 liter. ஒரு மோல் gas occupy பண்ணக்கூடிய வால்யூம் 22.4 liter. Or சப்போஸ் உங்களோட வால்யூம் ஆஃப் கேஸை ரூம் டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறீங்க. ரூம் டெம்பரேச்சர் யூஸ்வலி டேக்கன் அஸ் 25 டிகிரி செல்சியஸ் ஆர் 298 Kelvin. இந்த கண்டிஷனில் the volume of gas occupied is equal to 24.47 liter. இந்த வேல்யூஸ் எல்லாமே we have taken for 1 mole of the substance. ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் இந்த வேரியஸ் கண்டிஷன்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணோம்னு கொடுத்துருக்கோம். அப்போ உங்களோட கால்குலேஷனில் பார்க்குற போது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து தான் யூ ஹாவ் டு டேக் தட் வால்யூம். ப்ரெஷர் பாரில் இருந்ததுன்னா வால்யூம் 22.71 லிட்டர்னு எடுக்கணும். அதே ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் கொடுத்துருந்தாங்கன்னா 22.4 லிட்டர் எடுக்கணும். 25 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க, ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் 24.47 லிட்டர். ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் ஹவு த நம்பர் ஆஃப் மோல்ஸ் calculated in terms of Avogadro number, molar volume and molar mass. ஒரு சப்ஸ்டன்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸை அவகேட்ரோ நம்பர், மோலார் வால்யூம், மோலார் கன அளவு, மூலக்கூறு நிறை இவங்களை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதுக்கு சிம்பிளாக ஃபார்முலா இருக்குது பேஸ்ட் ஆன் த கிவன் டேட்டா. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபார்முலா எடுத்திருக்கோம். சி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ். மாஸ்னா என்ன மாஸிங்க? மோலார் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிற சப்ஸ்டன்ஸோட மாஸ், கொடுத்துருக்கிற மாஸுக்கு எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஸோ n ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் the given substance. For example, நான் water அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொன்னால் இதோட molar mass equal to 18 gram per mole.
எத்தனை கிராம் வாட்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 9 கிராம் ஆஃப் வாட்டரில் எத்தனை மோல் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணால் வாட் ஷுட் ஐ டூ? மாஸ்க்கு பதிலாக 9, மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் 18, அப்போ 9/18 ஈக்குவல் டு 1/2 ஆர் 0.5 மோல். அப்போ என்ன சொல்லலாம்? 9 கிராம் ஆஃப் வாட்டர் தட் கண்டெய்ன்ஸ் 0.5 மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், மாஸ் தெரியும். அப்போ என்ன கேல்குலேட் பண்ணலாம்? மோலார் மாஸ் ஆர் மாஸும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் மோலார் மாஸும் தெரிஞ்சதுன்னா யூ கேன் டிட்டர்மைன் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். சிமிலர்லி அவகேட்ரோ நம்பரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 1 mole of the substance will contain Avogadro number of particles தெரியும். அப்போ எத்தனை number of particles given மாஸ்க்கு பதிலாக இங்கே number of particles கொடுத்துருப்பாங்க. அப்போது number of moles equal to number of particles divided by Avogadro number. ஒருவேளை number of particles கொடுக்கல, mass of the substance தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு number of particles இல்லை அப்படின்னா first of all you have to calculate what is the number of mole of the substance for a given mass. கொடுத்துருக்கிற மாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிக்கணும். அந்த மோலில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? அவகேட்ரோ நம்பரையும் மோல்ஸையும் போட்டிங்கன்னா you can find out what is number of particles. Similarly, moles in given volume. இப்போ தான் நம்ம வால்யூம் டிஸ்கஸ் பண்ணோம். எந்த ப்ரெஷர் டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறோமோ அதை வச்சு கேல்குலேஷன்ஸ் பார்ட்டுக்கு கொண்டுட்டு போகணும். பட் இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுனா யூ கேன் டேக் சிம்ப்ளி 22.4 லிட்டர் ஃபார் திஸ் கேல்குலேஷன். சி மோலார் வால்யூம் இஸ் கிவன் 22.4 லிட்டர். இந்த வால்யூமை எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ மாஸ்க்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க? வால்யூம் ஆஃப் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் கேஸ் divided by molar volume that is equal to number of moles present in given volume of the gas. அப்போ இவங்களையும் நம்ம மாடிஃபை பண்ணோம்னா we can find out ஏதாவது ரெண்டு வேரியபிள் தெரிஞ்சதுன்னா மூணாவது ஒருத்தர் என்ன பண்ணலாம், நம்மளால calculate பண்ண முடியும். Okay, these are the calculations in terms of mass or volume or number of particles. அதே ஒரு ஆட்டம் அவங்களோட மாஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் we have to take atomic or molar mass divided by Avogadro number. கொடுத்துருக்கிற சப்ஸ்டன்ஸில் ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா you have to take this one. For example, what I said, water I have taken. வாட்டரோட மாஸ் எவ்வளவு? 18 கிராம் பெர் மோல். இதில் எத்தனை பார்ட்டிக்கிள்? ஒரே ஒரு வாட்டர் மாலிகுலோட மாஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன்? I should take the 18 because atomic or molar mass divided by Avogadro number. Atomic or molar mass of water is 18 gram per mole. Avogadro number எவ்வளோ? 6.023 into 10 power 23. இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணா I will get what is the mass of 1 molecule of water. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸில் இருந்து அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸில் ஒரு பார்ட்டிகிளோட மாஸ் என்னன்றதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு we can make use of these formulas. The next one, gram equivalent concept. It is simply differed from molar mass. Gram equivalent mass na first definition என்னன்னு பார்க்கணும். molar mass na நமக்கு என்ன தெரியும்? When molecular mass of the substance is expressed in gram, that is equal to 1 mole of the substance, அதை நாம gram molecular mass அல்லது molar mass னு சொல்கிறோம். But equivalent concept என்ன சொல்லும்னா 1 mole of the substance how much of hydrogen displace பண்ணுது அல்லது ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகுது. அப்போ இங்கே ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும் அல்லது டிஸ்பிளேஸ் ஆகும், ஆர் குளோரின் கூட ஆர் ஆக்சிஜன் கூட. அப்போ மோலார் ஈக்குவலண்ட் கான்செப்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் குளோரின், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட நம்ம என்ன பண்ணலாம்? கம்பைன் பண்ணி calculations derive பண்ணலாம். gram equivalent mass is defined as, இதோட definition என்ன? gram equivalent mass is defined as the mass of an element or compound. The mass is nothing but molar mass of the substance. அது ஆட்டமாக இருக்கலாம், எலமெண்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்டாகவும் இருக்கலாம். அப்போ அந்த mass of the element or compound that may combine or displace யார் கூட? ஹைட்ரஜன், குளோரின் ஆர் ஆக்சிஜன் கூட. அவங்க கூட கம்பைன் ஆகலாம் அல்லது டிஸ்பிளேஸ் ஆகலாம்.
அப்போ எவ்வளோ masses of those substances அப்படின்னா 1.008 gram of hydrogen. ஹைட்ரஜனோட வேலன்சி 1. ஸோ அதோட அட்டாமிக் மாஸும் 1.008. ஸோ இட் இஸ் டேக்கன் 1.008 gram ஹைட்ரஜன். ஆர் 35.5 gram of chlorine. குளோரினோட வேலன்சியும் 1 தான். குளோரின் மாலிகுல் கிடையாது, குளோரின் ஆட்டம். குளோரின் ஆட்டமோட மாஸ் எவ்வளோன்னு தெரியும், 35.5. அதை வேலன்சியால் டிவைட் பண்ணுங்க 1. அப்போ 35.5 divided by 1 equal to 35.5 gram chlorine. Or 8 gram of oxygen. ஏன் ஆக்சிஜனுக்கு மட்டும் 8 gram எடுத்துக்கிறோம்? See that oxygen whose atomic mass is equal to 16. But valency of oxygen is 2. Therefore, equivalent mass of oxygen that is equal to 16 by 2 equal to 8 gram. அப்போ ஈக்குவலண்ட் மாஸ்னா மோலார் மாஸை given substances ஓட வேலன்சியால் டிவைட் பண்ணோம்னா we can able to find out its gram equivalent mass. ஒரு ஈக்குவலண்ட்டுக்கு இத்தனை கிராம் அப்படின்ற மாதிரி அதோட calculation வரும். For example, in the definition we can prove that zinc that displaces 2.016 gram of hydrogen from hydrochloric acid. நாம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம்னா 2 hydrogen 2 chlorine, this is 2 times. அப்போ what is the atomic mass of zinc? 65.38. So we can say 65.38 gram of zinc displaces 2.016 gram of hydrogen. Therefore, here what we have taken, ஒரு element 1.008 gram of hydrogen கூட தான் combine ஆகலாம் or displace ஆகலாம். அப்போ the amount of hydrogen displaces 1.008, that is the mass of zinc required to displace 1.008 gram of hydrogen அப்படின்னு போட்டிங்கன்னா you will get, this is what, 32.69 gram per equivalent. Valency of zinc 2. இந்த 65.38 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will get that value. ஸோ சிம்பிளாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் எந்த சப்ஸ்டன்சஸாக இருந்தாலும் you should know what about its valency. அந்த சப்ஸ்டன்ஸோட மொலார் மாஸ் கேல்குலேட் பண்ணணும், அதை அந்த சப்ஸ்டன்ஸோட வேலன்சியால் டிவைட் பண்ணணும். இந்த ஈக்குவலண்ட் மாஸை ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், ஆசிட், பேஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் யாருக்கு வேணால் கேல்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு காம்பவுண்டுன்னு சொன்னால் நான் யாரால் டிவைட் பண்ண சொன்னேன், வேலன்சி, அதோட இணைத்திறனால் டிவைட் பண்ணணும். அதே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது அவங்களுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டிவைட் பை the loss or gain of electron. அப்போ equivalent mass of an oxidizing or reducing agent is given by its molar mass divided by number of electron lost or gained by the substance. The next one, acid base எடுத்துக்கிட்டோம்னா எப்படி calculate பண்ணணும்? ஆசிட் பேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆசிடுக்கு அதோட பெசிசிட்டியை கேல்குலேட் பண்ணுவோம், ஒரு பேஸுக்கு அதோட அசிடிட்டியை கேல்குலேட் பண்ணுவோம். ஒரு ஆசிட்னா எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸை அது ரீப்ளேஸ் பண்ணும், ஒரு பேஸாக இருந்ததுன்னா எத்தனை ஹைட்ராக்சில் அயான் OH மைனஸை ரீப்ளேஸ் பண்ணும். அந்த ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனை பெசிசிட்டி ஆஃப் ஆன் ஆசிட்னு சொல்லுவோம். அதே போல் ரீப்ளேசபிள் OH மைனஸை அசிடிட்டி ஆஃப் அ பேஸ்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஆசிட் மோனோபேசிக் ஆசிடாக இருந்தால் ஒரு H+ அயானை லூஸ் பண்ணும். டைபேசிக் ஆசிடாக இருந்தால் 2 H+ அயான்ஸை அது லூஸ் பண்ணும். ட்ரைபேசிக்காக இருந்தால் 3. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் H+ அயான்ஸ் எத்தனை அவங்களால டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமோ அதுதான் அவங்களோட பெசிசிட்டி ஆஃப் ஆசிட்னு சொல்லலாம். அதே ஹைட்ராக்சில் அயான்ஸுக்கு சொன்னோம்னா அசிடிட்டி ஆஃப் அ பேஸ். ஒரு அமிலத்தின் காரத்தன்மை, ஒரு காரத்தின் அமிலத்தன்மை, அதுதான் அசிடிட்டி ஆஃப் அ பேஸ் ஆர் பெசிசிட்டி ஆஃப் அன் ஆசிட். ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிடோ பேஸோ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் we have to determine molar mass. அதுக்கப்புறமா அந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன், அதுதான் அதோட பெசிசிட்டி ஆஃப் அன் ஆசிட், அமிலத்தின் காரத்தன்மை.
அல்லது ஒரு பேஸாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்களோட மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி ஆஃப் அ பேஸ், காரத்தின் அமிலத்தன்மையால் டிவைட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் gram equivalent concept. That's all the mole concept and gram equivalent concept. The next one, empirical and molecular formula. Empirical formulaன்றது ஒரு actual molecular formulaவை அதோட simplest formல எழுதுறது தான் empirical formula. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு காம்பவுண்டில் எலமெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைன் ஆகி இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ரேஷியோவோட சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இன்னும் ஸ்டில் ரெடியூஸ்டு ஃபார்மை எடுத்துகிட்டு போனோம்னா அவங்கள தான் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மாலிகுலர் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் எலமெண்ட் அவங்க ஒவ்வொருத்தரும் எந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகி இருக்காங்கன்னு சொன்னால் தட் இஸ் செட் டு பி எம்பிரிக்கல் ஃபார்முலா. இட் இஸ் ரிட்டன் வித் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் த காம்பவுண்ட். ஒரு மாலிகுல் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ஆட்டம்ஸோட சிம்பிளஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா இங்கே ஒரு மாலிகுல் ஆஃப் காம்பவுண்டில் ஒவ்வொரு ஆட்டம்ஸும் எக்ஸாக்டாக எந்த காம்போசிஷனில் ப்ரெசென்ட் ஆகி இருக்காங்க அப்படி எழுதுனோம்னா அது மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ த ஆட்டம்ஸ் விச் ஆர் ப்ரெசென்ட் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் த காம்பவுண்ட் வித் இட்ஸ் ஆக்சுவல் நம்பர், கரெக்டான நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணாதான் அதை மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கான்செப்டையுமே நாம் ஃபார்முலா மாஸ்லையும் மாலிகுலர் மாஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு C2H4O2 இந்த காம்பவுண்டை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை அதனுடைய சப்ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்காங்க. 2 times கார்பன், 4 times ஹைட்ரஜன், 2 times ஆக்சிஜன். திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஆக்சுவல் ஃபார்முலா. இதனுடைய உண்மையான ஃபார்முலாவே இதுதான். இந்த உண்மையான ஃபார்முலாவை என்ன எழுத போகிறேன்? ரெடியூஸ்டு ஃபார்ம், அதனுடைய குறைக்கப்பட்ட அளவுக்கு எழுத போகிறோம். அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அவங்களோட ஆக்சுவல் ரேஷியோ இந்த வேல்யூவை 2வால் டிவைட் பண்ணால் என்னவா மாறிடும்? 2/2 1, 4/2 2, 2/2 1ன்னு மாறிடும். அப்போ இந்த ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆனதுன்னா we can write it as CH2O. அப்போ C2H4O2ன்ற ஆக்சுவல் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ரெடியூஸ்டு டு CH2O. அப்போ இந்த CH2Oவை நான் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லணும், C2H4O2வை மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லணும். The next one, determination of empirical formula and molecular formula from elemental analysis. Elemental analysis ஒரு காம்பவுண்ட், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸ் எத்தனை பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் ஆகி இருக்காங்க அப்படின்ற டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் எலிமெண்டல் அனாலிசிஸ்னு பேர். இந்த எலிமெண்டல் அனாலிசிஸை தான் we did in our percentage composition. பர்சன்டேஜ் காம்போசிஷன், சதவிகித இயைபு, அதில் என்ன பார்த்தோம்? ஒரு மாலிகுலர் காம்பவுண்ட் இருக்கும், அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிப்போம். அடுத்து என்ன செய்வோம்? அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸோட இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸை எடுத்துப்போம். இந்த அட்டாமிக் மாஸ்க்கும் மோலார் மாஸ்க்கும் உள்ள ரேஷியோ நமக்கு பர்சன்டேஜில் வரும். அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி we can determine what is the empirical formula and molecular formula of the compound நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த பர்சன்டேஜ் டேட்டாவை எடுத்து நம்மளால் யாரை கண்டுபிடிக்கலாம்? எம்பிரிக்கல் ஃபார்முலாவையும் கண்டுபிடிக்கலாம், மாலிகுலர் ஃபார்முலாவையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எம்பிரிக்கல் ஃபார்முலானா சிம்பிளஸ்டாக தான் இருக்கும். அப்போ நான் கால்குலேட் பண்ணுறது எனக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை தான் தருமே தவிர மாலிகுலர் ஃபார்முலாவை கொடுக்காது. இந்த எலமெண்டல் அனாலிசிஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம்? எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருவோம். பட் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து அடுத்து யாரை கால்குலேட் பண்ணணும்? மாலிகுலர் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணணும். நம்ம இங்கே மாலிகுலர் ஃபார்முலாவும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் சிம்பிளஸ்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டோமா? அந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ இங்கே யாரால் நான் டிவைட் பண்ணேன்? 2வால் டிவைட் பண்ணேன். அப்போ இந்த காம்பவுண்டு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை n அப்படின்னு வெளியில் போட்டேன்னா இட் பிகம்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா. வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா? CH2O. எத்தனை நம்பரால் நான் டிவைட் பண்ணேன்? 2ன்ற நம்பரால். அப்போ 2 தட் இஸ் ஈக்குவல் டு C2H4O2.
அப்போ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, எந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணால் அது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு போகுதோ அந்த நம்பரை ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் given by letter N. This is actually whole number, simplest whole number. அப்போ empirical formula, from the empirical formula உங்களால் மாலிகுலர் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ண முடியும் எப்போ அதனுடைய சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் தெரிஞ்சா. how will you calculate that simplest whole number? அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்கள் சம்மில் மாலிகுலர் மாஸ் கொடுத்துருவாங்க, மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கு நீங்கள் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ அந்த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் n ஈக்குவல் டு சம்மில் கொடுத்துருக்கிற மோலார் மாஸ் டிவைடட் பை நீங்கள் கால்குலேட் பண்ண எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் வாட் இஸ் ஹோல் நம்பர். ஓகே, லெட் us take an example. கார்பன், ஃப்ரம் தி எலமெண்டல் அனாலிசிஸ் கார்பன் 32% இருக்குது, ஹைட்ரஜன் 4% இருக்குது, ஆக்சிஜன் 64% இருக்குது. இந்த டேட்டாவில் இருந்து யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா. தென் மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் கிவன் 75 கிராம் பெர் மோல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு we have to follow different step. First, what are the given element? அவங்களோட பர்சன்டேஜ் ஒவ்வொன்றையும் அவங்களோட ஆக்சுவல் மாஸாக எடுத்துக்கணும். அப்போ 32% அப்படின்னா தட் இஸ் 32 கிராம் ஆஃப் கார்பன். 4% ஆஃப் ஹைட்ரஜன்னா 4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். 64% ஆஃப் ஆக்சிஜன்னா 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை நீங்கள் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அவங்களோட அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும். அப்போ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எலமெண்டல் அனாலிசிஸ்லேருந்து கிடைக்கும். அட்டாமிக் மாஸ் அந்த எலமெண்ட்டுக்கு என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன செய்யலாம்? அந்த கிவன் மாஸில் இந்த எலமெண்ட் எத்தனை மோல்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரிலேட்டிவ் நம்பர்னா என்ன? டோட்டல், ஒரு மோல் தான் என்னுடைய சப்ஸ்டன்ஸ். அதில் கார்பன் எத்தனை மோல் இருக்குது அப்படின்றத we can take n equal to mass by molar mass. அப்போ கொடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜஸை மாஸஸாக ட்ரீட் பண்ணணும். இந்த மாஸ் ஆஃப் த எலமெண்ட்டை அவங்களோட அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுனா யூ வில் கெட் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரிலேட்டிவ் நம்பர்னு ஏன் சொல்கிறோம்? ஒவ்வொரு எலமெண்ட்டையும், காம்பவுண்டுனா ஒரு மோல் தான், பட் அந்த காம்பவுண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை மோல்ஸ்னு எடுக்கிறோம். அதனால் அதுக்கு பேர் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் கிவன் பை மாஸ் பை மோலார் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். ஸோ கார்பனோட மாஸ் எவ்வளோ? 32%. ஸோ இட் இஸ் 32 கிராம். ஹைட்ரஜன் 4%, 4 கிராம். ஆக்சிஜன் 64%, 64 கிராம். அப்போ இந்த மாஸ் when it is divided by their respective atomic mass, you can take 32 by 12, carbon 2.66, hydrogen 4 by 1, 4, oxygen 64 by 16, 4. So in the 16, 1, 12 எல்லாம் atomic masses of these element. Now you got relative number of mole. அடுத்து என்ன செய்யணும்? இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸில் இருந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு அவுட் ஆஃப் தீஸ் 3 வேல்யூ விச் ஒன் இஸ் த லீஸ்ட் வேல்யூ, அந்த லீஸ்ட் வேல்யூவை எடுத்து ஒவ்வொரு வேல்யூவாலையும் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2.66 இஸ் த லீஸ்ட் வேல்யூ. அப்போ 2.66 எடுத்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 பேரோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2.66 டிவைடட் பை 2.66 ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் கார்பன் எத்தனை டைம் எனக்கு ப்ரெசண்ட் ஆகியிருக்கு? ஒரு டைம் ப்ரெசண்ட் ஆகி இருக்கு. தென் ஹைட்ரஜன் 4 டைம். So it is divided by the simplest number 2.66 equal to 1.5. Oxygen also 4 time. அதை 2.66 ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.5. இப்போ எனக்கு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:1.5:1.5னு இருக்குது.
அப்போ இது ஃப்ராக்ஷனாக இருக்கா, ஃப்ராக்ஷனை சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பரில் மாற்றணும். அப்போ இந்த வேல்யூவை நான் எப்படி எழுதலாம், 1:3/2:3/2ன்னு எழுதலாம். தென் இந்த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பரை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா கார்பன் பிகம்ஸ் 2, திஸ் இஸ் பிகம்ஸ் 3, திஸ் இஸ் பிகம்ஸ் 3. ஏன்னா இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நவ் the simplest ratio in whole number, carbon 2 times, hydrogen 3 times, oxygen 3 times. So நம்மளோட simplest ratio 0.5 அதுக்கு மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் you have to convert it into their whole number value. less than 0.5ல இருந்தாங்கன்னா you can discard, அதை less than 0.5ல இருந்தால் அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ மட்டும் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 1.5 இருந்ததுனால ஐ ஹாவ் டேக்கன் லைக் திஸ். இது 1.5 விட லெஸராக இருந்ததுன்னா இந்த ஹைட்ரஜனை நான் எத்தனை டைம் தான் எடுத்துப்பேன், 1ன்னு மட்டும்தான் எடுத்துப்பேன். ஸோ பை டூயிங் த கேல்குலேஷன் சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1.99 இருக்குது இந்த வேல்யூ. அப்போ இதெல்லாம் செய்ய வேணாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2ன்னு போட்டுடலாம். 1.5ன்னு எக்ஸாக்டாக இருக்கிறதுனால தான் we are taking 3/2. இதே 1.7, 1.8 அப்படின்னு போயிடுச்சு, மோர் தென் 0.5க்கு மேலே போயிட்டாங்கன்னா அதை நாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். The next one, stoichiometry. Stoichiometry means a well-balanced chemical equation. Well-balanced chemical equation na the number of atoms existing in reactant side and the product side should always be equal. அப்போ எப்போ நீங்கள் number of atoms, every atom taking part in a chemical reaction, every element taking part in a chemical reaction, reactantலையும் ப்ராடக்ட்லையும் ஈக்குவலாக இருக்கணும், சேம் நம்பராக இருக்கணும். So it gives a quantitative relationship between the number of reactant taking part in a balanced chemical equation. ஒரு balanced chemical equationல மட்டும்தான் we can get that relationship. ஒரு chemical equation unbalanced இருந்தா that is said to be a skeletal equation. Skeletal equation number of atoms அங்கே ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஒரு ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ண பின்னால தான் தட் கேன் கிவ் எ குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அமௌண்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் டேக்கிங் பார்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதை நீங்கள் மோல்ஸ்லையும் சொல்லலாம், லிட்டர்ஸ்லையும் சொல்லலாம், பார்ட்டிகிள்ஸ்லையும் சொல்லலாம். எவ்வளோ குவான்டிட்டி அவங்க ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஸ்டாய்க்கியோமெட்ரி. ஸோ ஸ்டாய்க்கியோமெட்ரி இட் கிவ்ஸ் எ நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ். இந்த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுக்கணும்னா we have to write these numbers, these numerals to the prefix of reactant and the product. ரியாக்டண்ட்டுக்கு முன்னாலேயும் ப்ராடக்ட்டுக்கு முன்னாலேயும் செட்டன் நியூமரிக்கல் வேல்யூவால் என்ன செய்வோம், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். அதை தான் நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தட் கிவ்ஸ் எ குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப். அப்போ குவான்டிடேட்டிவ்னா என்ன, amount of reactant involved in the reaction, amount of product formed in the reaction. ஒரு வினையில் எவ்வளோ ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகியிருக்கு, எவ்வளோ ப்ராடக்டை கொடுத்துருக்கு அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு we can consider stoichiometry. ஸோ ஸ்டாய்க்கியோமெட்ரினாலே தட் ஈக்குவேஷன் மஸ்ட் பி a balanced one. சமப்படுத்தப்பட்ட சமன்பாடாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கரெக்டாக இருக்கும். For example, carbon reacts with oxygen to form carbon dioxide. The carbon, it is completely burnt in oxygen to form carbon dioxide. கார்பன் ஆக்சிஜனில் முற்றிலுமாக எரிந்து என்ன கொடுத்துருக்கு, கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குதா. ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லா இடத்துக்கும் முன்னால் ஐ கேன் புட் 1 1 1. So 1 carbon 1 carbon 1 O2 1 O2. This is what இந்த ப்ரிஃபிக்ஸில் எழுதக்கூடிய
நியூமரிக்கல்ஸ் வேல்யூவை தான் நாம் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே த ஈக்குவேஷன் இட் செல்ஃப் பேலன்ஸ்டு. அப்போ இதை நாம் என்னன்னு சொல்லுவோம்? எ செல்ஃப் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சில ரியாக்ஷன்ஸ் அவங்களே பேலன்ஸ் ஆகி இருப்பாங்க, அங்கே நாம் என்ன செய்ய வேணாம், மேனுவலாக பேலன்சிங் பண்ண வேண்டிய நீடு இருக்காது. அப்போ இந்த இதை நான் மோல்ஸில் சொல்ல போகிறேன்னா வாட் ஐ கேன் ரைட், 1 mole கார்பன், 1 mole ஆக்சிஜன், 1 mole கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இங்கே எல்லாருமே ஈக்குவலண்ட்டாக இருக்காங்களா? 1 moleன்னு சொன்னால் அவகேட்ரோ நம்பரை எடுத்துக்கலாம். 1 mole containing the elementary particle எனக்கு equivalent. அப்போ I can take 1 mole of carbon and carbon containing the particle is equivalent to that of 1 mole of oxygen. இது யாருக்கு equivalent? 1 mole carbon dioxide க்கு equivalent. Now this equation is said to be a balanced one because all of them are 1 mole. அப்போ இது எனக்கு self balanced equation எடுத்துக்கலாம். Let us take another example, methane. So methane, it is completely burnt in oxygen to form carbon dioxide and water. இப்போ நாம என்ன பண்ணணும்? Both the side reactant and product equation balance பண்ணணும். So 1 carbon, I have 1 carbon. 4 hydrogen, but I have 2 hydrogen. I have to make it as 4 time. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to make use of the numericals to the prefix of the compound. அப்போ இவங்களுக்கு முன்னால I can multiply by 2. இதை தான் prefix. அப்போ 2 2s are 4. See, hydrogen 4 time balanced. Now balance the oxygen. Carbon dioxide 2 times. In water, oxygen is 2 times. அப்போ carbon dioxide 2 oxygen, water 2 oxygen, totally 4. அப்போ இந்த O2 we should make it as 4. அதை 4 மாத்தணும்னா then you are taking another 2 to the prefix of oxygen. oxygenக்கு முன்னால ஒரு 2 போடுங்க. 2 2s are 4. Now the equation is said to be a balanced equation. அப்போ என்ன chemical information கிடைக்குது? 1 mole of methane burnt in 2 moles of oxygen to form 1 mole of carbon dioxide and 2 moles of water. Okay, number of moles the equation represent பண்ணிட்டோம். What about their quantity? நான் quantity ல சொல்லணும்னா I have to take their molar mass. methane ஓட molar mass 12 plus 4 16. oxygen 1 oxygen 16. அப்போ 2 2s are 4. 4 into 16 64 gram. Carbon dioxide 44. Water 2 into 18 36. So என்ன சொல்லலாம்? 16 gram of methane completely burnt in 64 gram of oxygen to produce 44 gram of carbon dioxide and 36 gram of water. இது quantityல information கொடுக்கும். இதே இதை வால்யூமில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா we can consider 1 mole of methane occupies 22.4 liter. 1 mole of oxygen 22.4 liter. இவங்க எல்லாரையும் நாம் கேஸஸாக கன்சிடர் பண்ணுறோம்னா we can say in terms of molar volume 22.4 liter of methane is completely burnt in 44.8 liter of oxygen to form 22.4 liter of carbon dioxide and 44.8 liter of water. So, ஒரு well balanced chemical equation அதனுடைய குவான்டிட்டிஸ் ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இதே ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா தீஸ் வேல்யூஸ் நெவர் பி ஈக்குவலாக இல்லைன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை இந்த ஈக்குவேஷன் ஒபே பண்ணாது. ஓகே, வாட் ஆர் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்டாய்க்கியோமெட்ரி? ஸ்டாய்க்கியோமெட்ரியை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா ரியாக்டண்ட் எவ்வளோ பேர் கம்பைன் ஆகி எவ்வளோ ப்ராடக்டை தர்றாங்கன்றதை நாம் கண்டுபிடிக்க முடியும். இதே ஒரு அன்னோன் வேல்யூ இங்கே நான் 1 மோலுக்கு எடுத்துக்கிற ரியாக்ஷனை எந்த மோல்ஸுக்கு வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் to find the quantity of product formed from the given amount of the substance. கொடுத்திருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் இருந்து எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்கும்ன்றத ஸ்டாய்க்கியோமெட்ரிக் வழியாக என்ன செய்யலாம்? நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். லெட் அஸ் டேக் an example.
Calculate the volume of carbon dioxide released when 50 gram of calcium carbonate is heated completely. 50 gram of calcium carbonate complete ஹீட் பண்ணோம்னா எவ்வளவு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட இன்ஃபர்மேஷன் என்ன, கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணணும். ஹீட்டிங்னா இட் இஸ் நாட், இங்கே ஆக்சிஜன் இதெல்லாம் போடக்கூடாது. கம்பஷன் எரிதல் அப்படின்னா தான் ஆக்சிஜன் எடுத்துக்கணும். ஹீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகுதுன்ற மீனிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகி யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கு, கார்பன் டை ஆக்சைடை. அது கூட யார் ஃபார்ம் ஆகுறாங்க, கால்சியம் ஆக்சைடு. ஸோ இந்த ரியாக்ஷனில் நான் கால்சியம் கார்பனேட்டில் இருந்து ஹவு மச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அதை தான் பார்க்க போகிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டான்னு பார்க்கணும். Ca 1 time, oxygen 3 time, 2 plus 1 3, carbon 1 time, carbon 1 time. So the equation is self-balanced equation. Okay. Appo 1 mole of calcium carbonate is heated to give 1 mole of carbon dioxide. Okay. அப்போ 1 mole of calcium carbonate na எத்தனை கிராம், அதோட molar mass calculate பண்ணுவோமா? So in terms of molar mass 1 mole of calcium carbonate equal to 100 gram. அப்போ 1 mole calcium carbonateன்றது 100 கிராமுக்கு weigh ஆகும். அப்போ 100 gram of calcium carbonate 22.4 liter carbon dioxide கொடுக்கும். கொஸ்டின் என்ன, 50 கிராம் எவ்வளோ தருவாங்க? அப்போ 100 கிராம் 22.4 liter carbon dioxide கொடுத்தா then 50 gram of calcium carbonate gives how much of carbon dioxide? That's all. So we can take down. Therefore 50 gram of calcium carbonate will give 22.4 liter for 100 multiplied by 50. 50 ஐயும் 100 ஐயும் cancel பண்ணுங்க. You will get 11.2 liters of carbon dioxide. So stoichiometric equations, it is helpful for calculating the amount of reactant and products are involved in the reaction. So from the knowledge of stoichiometry, நம்மளால என்ன பண்ண முடியும், given mass of the compound or the reactant எவ்வளோ ப்ராடக்டை கொடுப்பாங்கன்னு calculate பண்ண முடியும். So stoichiometry தெரிஞ்சதுன்னு சொன்னால் கொடுத்திருக்கிற மாஸ்க்கு எவ்வளோ ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும்ன்றதை calculate பண்ணலாம். Okay students, let us close our today's session and we will continue the same chapter in our following sessions. Until then, bye bye.